கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நம் பிதாவு நாமத்தினாலும் நம்ம ரட்சக மீட்பராகிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் இந்த பெரியார் ஸ்டடிக்கு அன்போடு அழைக்கிறோம். மீண்டும் நம்ம வாழ்நாட்களில் ஒரு நாள் சேர்த்து கொடுத்துட்டு சகோதர சகோதரிகள் இந்த ஜூங்கலியை காணத்திய கிருபைக்காக பிதாவான தேவனுக்கு நன்றிகள் எடுக்கிறோம். கூட இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக சொல்லி நமது இந்த கூட்டத்தினை ஜெபத்தில் வழிநடக்கக்கூடிய சகோதரன் ஆண்டோனி அவர்கள் நம் அனைவர் சார்பாக அன்போடு அழைக்கிறோம். நம்ம யாவர் பரம்பரை ஜெபம் செய்வோம். மகா கிருபை கிழக்கம் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, உமக்கிய துதி கன மகிமை எல்லாம் எங்கள் இரட்சகரும் மீட்பரும் போதருமான உம்முடைய ஒரே பேரான இயேசு கிறிஸ்து நம் மூலமாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. பிதாவே, மீண்டுமாக இந்த ஒரு நாளை உங்களுக்கு கொடுத்து எங்கள் ஒன்றாக சேர்த்து உம்முடைய வேதத்தின் உள்ள சத்தியங்களை தெரிந்து கொள்ள செய்து வருகின்ற கிருபைக்காக உடனுக்குடன் நன்றி தகப்பனே. இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் அதிகமான ஆவிக்குரிய காரங்களை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக எங்கள் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்து வழியாக மூலமாக கொண்டாடுகிறார் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ பிரதர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம முதல் வால்யூம்ல 3ஆம் சாப்டர்ல வந்து நம்ம கடந்த வாரம்ல 18ஆம் கொஸ்டின் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம 19th கொஸ்டின் நம்ம பார்க்கணும். ஒரு இது இருக்குது. 19th கொஸ்டின், give a concise definition of Israel's government. How long did it last and under what conditions was it changed into a kingdom? ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே தமிழ்ல வாசிக்க முடியும். அன்பு சகோதரர்கள் யாரான படிக்க முடியும்? பிரதர் படிக்கிறேன் பிரதர். கொஸ்டின் நம்பர் 19, இஸ்ரவேலின் அரசாங்கம் குறித்த சுருக்கமான விளக்கம் ஒன்றை தருக. அது எவ்வளவு காலம் நீடித்தது மற்றும் எச்சூழ்நிலைகளின் கீழ் அது ஒரு ராஜ்யமாக மாற்றப்பட்டது? இவ்வாறாக நாம் பார்த்தபடி இஸ்ரவேல் தேசமானது தேவனது தெய்வீக உத்தரவுக்கு கீழ்ப்பட்ட குடியரசாக இருந்தது. அந்த அரசாங்கத்தின் அதிகாரிகள் தேவனது ஊழியக்காரர்களாக பணியாற்றினர். மக்களை கொண்டே ஆளும் மக்களின் அரசாங்கத்திற்கு பதிலாக ஜனங்களின் மேல் ஆளுகை செய்யும் அடிமைத்தன ராஜ்யத்தை ஏற்படுத்தினதை வேதாகமம் அங்கீகரிக்கிறது என்று அநேகர் அறியாமையினால் வாதாடுகின்றனர். இத்தகைய உரிமை பெற்ற அரசாங்கமே 400 வருடங்களாக ஆளுகை செய்து வந்தது என்பதை கவனிக்க வேண்டும். அதன் பிறகு இஸ்ரவேலின் மூப்பர்கள் தங்களுக்கென்று ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று விரும்பி கர்த்தரது அங்கீகாரத்தை பெறாமல் தங்கள் சுய எண்ணத்தை வலியுறுத்தியதால் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்களுக்கு உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் என்று கூறினார். தேவனது கட்டளையின்படி ராஜாவை ஏற்படுத்துவதனால் ஜனங்களுக்கு ஏற்படவிருக்கும் தீமைகளையும் அவர்களது சுதந்திரம் மற்றும் உரிமைகள் அலட்சியப்படுத்தப்படும் என்பதையும் அவர்கள் அடிமைகளாக நேரிடும் என்றும் எச்சரித்தும் இஸ்ரவேலர்கள் முரட்டாட்டமாய் வற்புறுத்தியதால் தேவன் அவர்களுக்கு ராஜாவை கட்டளையிட்டார். ஒரு ராஜா வேண்டும் என்று இஸ்ரவேலர் விரும்பினதை யோசித்து பார்க்கும்போது மோசே தன்னைத்தான் உயர்த்த எண்ணி இருப்பாரே ஆகில் எந்த கஷ்டமும் இல்லாமல் மாபெரும் ராஜ்யத்தின் அதிபதியாக தன்னை உயர்த்தி இருப்பார் என்று இச்சம்பவம் காண்பிக்கின்றது. இது இங்கிலீஷ்ல வாசிக்க முடியுமா? வாசிக்கலாம். ஓகே. கொஸ்டின் படிக்கணுமா பிரதர்? கொஸ்டின் படிச்சாச்சு தானே? ஆமாம். ஓகே. Thus in Israel was a republic whose officers acted under a divine commission, and to the confusion of those who ignorantly claim that the Bible sanctions an established empire rule over the people. Instead of a government of the people by the people,
be it noted that these Republican form of civil government continued for over 400 years, and it was then changed for that of the kingdom of the request of the elders without the Lord's approval, who said to Samuel, then acting as a sort of informal president, hearken unto the voice of the people in all that they shall say unto thee. For they have not rejected thee, but they have rejected me, that I should not resign over them, re- re- reign over them. At God's instant, Samuel explained to the people how their rights and liberties would be disregarded, and how they would become servants by such a change. Yet they had become infatuated with the popular idea illustrated all around them in other nations. 1 Samuel 8:6-22. In considering this account of their desire for a king who is not impressed with the thought that Moses could have firmly established himself at the head of the great empire without difficulty. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம கடந்த இந்த மூணாம் சாப்டர்ல வந்து நம்ம இஸ்ராயல் கவர்மெண்ட் பத்தி நம்ம தியானிச்சுட்டே வரோம். ஸோ இன்னைக்கு இந்த கொஸ்டின்ல உங்களோட புரிதல் வந்து நீங்க அட்மிட் பண்ணிட்டு தெரிவிக்கலாம். நான் சொல்றேன் பிரதர். Yes, ma'am. போன பேராகிராஃப்ல என்னன்னு பார்த்தோம்னா, நியாயம் விசாரிக்கிறதுக்காக மோசே வந்துட்டு அவங்க வந்து ஆளுங்களெல்லாம் நியமிக்கிறாங்க. யாரெல்லாம் அவங்க வந்து 100 பேருக்கு ஒருத்தரும் 1000 பேருக்கு ஒருத்தரும் 10 பேருக்கு ஒருத்தருமா நியமிச்சு அவங்களுக்குள்ளேயே நியாயம் தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏதாவது பெரிய காரியமா இருந்தா மட்டும் என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, அது நான் வந்து தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து தான் தொடர்ச்சியா இந்த பேராகிராஃப் வருது. அப்ப வந்து இந்த இஸ்ரேல இருந்து மக்களை வந்துட்டு தேவன் வந்து கூட்டிட்டு வராங்க. அவங்க கூட்டிட்டு வந்து அந்த இதுல இருக்கும் பொழுது அவங்க என்ன ஆச்சுன்னா குடியாட்சியா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து தேவன் தான் அவங்கள வந்து ஆழ்ந்து கொண்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்குறோம். அப்படி வந்துட்டு அவங்க வந்துட்டு தேவன் தான் எல்லாத்துக்குமே அங்க இதா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து குடியாட்சி இருக்குன்னா மக்களே வந்து அவங்கள நியாயம் தீர்த்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப வந்து அந்த இஸ்ரேலியன் மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் கிட்ட வந்துட்டு கேக்குறாங்க. அப்ப வந்துட்டு சாமுவேல் வந்து தேவனுக்கிட்ட போயிட்டு அவர் வந்து ரொம்ப துக்கமா இருந்துட்டு இப்படி வந்து ஜனங்க வந்துட்டு ராஜா வேணும்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கஷ்டத்தோட அவர் வந்து தேவனுக்கிட்ட பேசுறாரு. அப்ப வந்து அவர் சொல்றாரு, ஜனங்க வந்துட்டு இஸ்ரேல் மக்கள் வந்து உன்னை வந்து புறக்கணிக்கல, ஆனா வந்து நான் அவங்கள ஆள்றதுக்கு வந்துட்டு அவங்கதான் என்னை தள்ளி வைக்கிறாங்க, அவங்கதான் என்னைய புறக்கணிக்கிறாங்க. நீ போயிட்டு ராஜா வந்தா என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து இஸ்ரேல் மக்கள் கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான் இந்த 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்துல 6-22 உள்ள வசனங்க பார்த்தோம்னா, சாமுவேல் கிட்ட சொல்லும் போது சாமுவேல் வந்து இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட போய் சொல்றாரு, இப்படி நீங்க ராஜாவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து அடிமைகள் ஆயிடுவீங்க. ஏன்னா ஏற்கனவே எகிப்துல இருந்துதான் அடிமைத்தனத்துல இருந்தா அந்த 400 வருஷம் அடிமைத்தனத்துல இருந்துதான் உங்களை வந்துட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு தேவன். ஆனா திரும்ப நீங்க வந்து ராஜாவை எதிர்பார்த்தீங்கன்னா அங்க வந்துட்டு நீங்க திரும்ப அடிமைகள் ஆயிடுவீங்க. அப்ப வந்துட்டு உங்கள்ட்ட இருக்கிற வந்து இளைஞர்கள், அதாவது வாலிபர்கள் வந்துட்டு போருக்கு போகணும், யுத்தத்துக்கெல்லாம் போகணும், அப்புறமேல ராஜா சொல்ற வேலையெல்லாம் செய்யணும், அப்புறமேல விளையிற பயிர்கள் எல்லாம் உங்க நிலத்துல நீங்க விளைவிச்சு நீங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்கு வந்து ராஜாக்கு வந்து தசம பாகம் கொடுக்கணும். இப்ப நீங்க வந்து 10 ஆடு வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு ஆடை வந்துட்டு நீங்க ராஜாவுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறமேல உங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் வந்துட்டு அவங்களோட இதுல என்னது அரண்மனையில வந்துட்டு வேலை செய்யணும், சமைக்கணும், அப்புறமேல அங்க இருக்கிறதெல்லாம் கிளீன் பண்ணணும், அதுக்கப்புறமேல அந்த ஒலிவ எண்ணெயெல்லாம் பிழிஞ்சு எடுக்கணும், அந்த மாதிரி வேலைங்க தான் செய்யணும். லாஸ்ட்ல நீங்க வந்து அடிமைகளாவே ஆயிடுவீங்க
அந்த எகிப்து தேசத்திலேயே நீங்க வந்து எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி அந்த நிலைமைக்கே நீங்க போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு சாமுவேலு. அப்ப கூட அந்த இஸ்ரேல் மக்கள் என்ன கேட்பாங்கன்னா, இல்ல இல்ல எப்படி இருந்தாலும் எங்களுக்கு ஒரு ராஜா வேணுமே வேணும் அப்படின்னு சொல்றதுதான் இந்த பேராகிராஃப்ல கொடுக்கப்பட்டிருக்கு பிரதர். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். மற்ற சகோதர சகோதரிகள் உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்கலாம் முன்வைட் பண்ணி. பிரதர் நான் சொல்றேன் பிரதர். Yes, sir. இஸ்ரவேல்ல வந்து ஏற்படுத்தப்பட்ட அரசாட்சி பத்தி கேட்கும்போது இப்ப நம்ம இங்க பாக்குற மாதிரி மக்களால மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாட்சியா இல்லாம தேவனே என்ன பண்றாங்க, அவருடைய ஜனங்களை வச்சு ஒரு ஆளுகை செஞ்சாங்க. ஜனங்களை, அதாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனுக்கு ஊழியம் செய்யற விதமா அவங்க ஜனங்களை வழி நடத்தினாங்க தேவனுடைய பேச்சு கேட்டு. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தேவனே அவங்கள ஆட்சி செஞ்சாங்க 4000 வருஷம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுக்கப்புறம் எப்ப அவங்க வந்து ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களோ அப்ப வந்து சாமுவேல் கிட்ட சொல்றாங்க, நான் வந்து அவங்க ஒன்ன தள்ளல என்ன தள்ளினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை முதல்ல சவுல் ராஜாவை ஏற்படுத்தின விஷயத்த நம்ம பாக்குறோம். அப்ப அவங்களுக்கு வந்து தெரியல தேவன் ஆளும்போது எப்படி இருந்துச்சு, அவங்க சுதந்திரமா இருந்தாங்க அப்படின்றது தெரியல அவங்களுக்கு. ஒரு ராஜா ஆளுகை செய்யும் போது அவங்க ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போயிருவாங்க அப்படின்றதும் அவங்களுக்கு அப்ப தெரியாம இருந்துச்சு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அடுத்ததா என்னன்னைக்குமே பாத்தீங்கன்னா உலகத்துல நிலைநிறுத்திருக்கக்கூடிய ராஜ்யம் வந்து தேவனுடைய ராஜ்யம் அப்படின்றத கூட நம்ம இந்த ஒரு பகுதி மூலமா தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ. Thank you, sister. Any other comments? சொல்றேன் brother. Yes, sir. என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இஸ்ரேல் தேசம் எப்படிதான் இருந்துச்சுன்னு நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம். தேவனால தேவன் என்ன சொல்றாரோ அதை தான் அந்த மோசே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குண்டான அது ஆசாரியர்கள் எல்லாருமே தேவன் என்ன சொல்றாரோ அதை தான் அந்த உத்தரவுக்கு கீழ்ப்பட்ட அரசாங்கமா தான் அங்க காணப்பட்டுச்சு. அப்போ தேவனுடைய ஊழியர்காரராக அங்க காணப்பட்டிருந்தாங்க அந்த அரசாங்கத்துல அப்படின்னு பாக்குறோம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, மக்களாட்சி இல்லாம ஒரு பெரிய அடிமைத்தனத்துல ஜனங்களை விட்டுட்டாங்கன்னு தவறா தேவன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. ஆனா தேவன் முதல்ல தேவன்கிட்ட வந்து சாமுவேல்கிட்ட வந்து ஜனங்க முறையிடுறாங்க, எங்களுக்கு ராஜா வேணும், மத்த ராஜ்யத்துல இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ராஜா வேணும்னு பிடிவாதமா கேட்கும் போதுதான் தேவன் என்ன பண்றாருன்னா, அப்ப சாமுவேல் வருத்தப்படுறாரு. தேவன் சொல்றாரு, ஏன் நீ வருத்தப்படுற, அவங்க ஒண்ணு தள்ள என்னதான் ஆள வேணான்ற மாதிரி அவங்க பண்ணிட்டாங்க, அவங்க சொன்ன மாதிரியே ராஜாவை ஏற்படுத்து, ஆனா ஒரு கண்டிஷன் அங்க கொடுத்துரு அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம பாக்குறோம் இல்லையா, ராஜா வந்தாங்கன்னா இப்ப சகோதரி வாசித்தாங்க இல்லையா, ராஜா வந்தாங்கன்னா வரி வாங்குவாங்க, அடிமையாக்குவாங்க, துன்பப்படுத்துவாங்க, எல்லாத்தையுமே சொல்றாங்க. வரி வசூல் பண்றது, அவங்களுடைய தானியத்தில் விளைச்சல கேட்பாங்க அப்படின்னு எல்லா காரியத்தையும் சொல்றாங்க. ராஜா வந்தா அவங்களுக்கு கஷ்டம்தான், ஓகேவானாலும் அவங்க ஓகேன்றாங்க. அவங்களுடைய முரட்டாட்டமான அந்த ஜனங்க எங்களுக்கு எப்படியா இருந்தாலும் ராஜா தான் வேணும் அப்படின்னு அவங்க விரும்பி வாங்கிக்கிட்டாங்க. இப்ப தேவன் அத அங்க செய்யலங்கிறத இங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவங்க கேட்டாங்க, அதனால ராஜாவை கொடுத்தாரு. இப்படி நினைச்சிருந்தாருன்னா மோசேவே அங்க என்ன பண்ணிருக்கலாம், ராஜாவாவே இருந்திருக்கலாமே. தேவன் உத்தரவு கேட்டு அதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மோசேவே அங்க என்ன பண்ணிருக்கலாம், எந்த கஷ்டமும் இல்லாம ஒண்ணும் இல்லாம அவரே ராஜாவா ஆயிருக்கலாம். அப்போ மாபெரும் அந்த ராஜ்யத்துல அதிபதியாக தன்னை உயர்த்தி கூட இருக்கலாம். அப்படி அவரு அங்க செய்யல, தேவனும் அதை விரும்பவும் இல்லை அப்படின்னு தான் இங்க நமக்கு சொல்றாங்க. தேங்க்யூ. Thank you, sister. Next, Patricia, sister, please. Yes, brother. I'm audible, brother. Yes, sir. Yes, brother. Actually, question வந்து, giving a concise definition of Israel's government, how long did it last, and under what condition was it changed into a kingdom? This is ஒரு 3 கேள்வி இருக்கு இதுல. என்னன்னா, give a concise definition of Israel government. Concise அப்படி ஒரு வேர்டு வந்தானா, giving a lot of information clearly, ஒரு இன்ஃபர்மேஷன் கிளியரா கொடுத்துட்டாரு இந்த பேராகிராஃப். அது எது பத்தினா,
How long did it last? And what condition would have changed into a kingdom? எப்படி ஒரு ஜனங்கள் ஒரு ராஜ்யமா மாத்திட்டாரு? அப்படிதான் அதுதான் கொஸ்டின் ஆச்சு. சோ இப்போ இதுல இந்த பேராகிராஃப்ல எல்லா பிரதரு எங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னா ஈஜிப்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினும் அதுதான். அந்த அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்ல இருந்து இது கனெக்ஷன் தொடர்ந்து கண்டினியூ வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இஸ்ரேல்ல இருக்கும்போது ஹவு மெனி இயர்ஸ் அவங்க இருக்கிறாரு? ஒரு 400 years. சிவில் கவர்மெண்ட் இஸ் கண்டினியூட் 400 years. அது கவர்மெண்ட் என்ன, டிவைன் கமிஷன் என்ன, அப்படிதான் அங்கிருந்து வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க ஈஜிப்ட்ல இருந்து கனானுக்கு போகும்போது அங்க ஒண்ணு இருக்கிறாரு, அது மோசஸ் தான். ஆஸ் எ எல்டர் அவங்க முன்னாடி நிக்கிட்டு எல்லாருக்கும் கூட்டிட்டு போறாரு கனானு. அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு, ஒரு நியாயாதிபதிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிங்க வந்தாங்க. தே ஆர் சேம், இவங்க வேண்டாம் எனக்கு. ஏன்னா அப்போ ஆச்சரியர்கள் இருக்கும் போதே சில தப்பா நடந்துச்சு. சோ அப்போ இஸ்ரேலுக்கு ஒரு நிலைமை என்னன்னா நமக்கு வேற ஏதாவது இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு they have started asking the Samuel to make a king. ராஜ் இருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படி. அப்போ ராஜ் இருந்தாலும் நல்லா இருக்கும்னா கண்டிப்பா யாரோ ஒண்ணு அவங்க சூஸ் பண்ணணும். சோ இப்போ இது நிப்பாட்டிட்டு இது பண்ணலாம் அப்படிதான் அவங்க என்னன்னா ஒரு நார்மல் கவர்மெண்ட்ல இருந்து அவங்க எப்படி ஆயிட்டானா ஒரு கிங்டம் அது ஒரு இஸ்ரேல் கிங்டம் மாதிரி. ஒரு இஸ்ரேல் கிங்டம் மாதிரி யாரு பண்ணாரு ஃபர்ஸ்ட்? சாமியேல் சவுலுக்கு பண்ணிட்டாரு. சோ இதுல என்ன சொல்றான்னா விசாரிக்கும் போது லார்ட் இஸ் சேயிங் ஓகே பண்ணிட்டு இருக்கோம். அவங்க தலையில ஆஸ் சிஸ்டர் சைடு அவங்க இல்ல, அவங்கதான் எனக்கு சொல்றாரு நீங்க எனக்கு ராஜா இருக்கிறதுக்கு ரெயின் பண்றதுக்கு வேண்டாம் அப்படிதான் சொல்றாரு, விட்டு அப்போ சவுலுக்கு தான் பண்ணீங்க அப்படி. இதுதான் ஒரு கிங்டம் ஆகிறதுக்கு ஆயிட்டார். ஆனா ஒரு லாஸ்ட் ஒரு கேள்வி இருக்கு பாருங்க. Moses could have the firmly established himself at the head of the great empire without difficulty. அவங்க பண்ணிக்கலாம், ஆனா பண்ணல. யாருக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஜனங்களுக்கு தான் அவங்க ரைட்ஸ் கொடுத்துட்டாரு. அதுதான் லிபர்ட்டி. அதுதான் நமக்கு இருக்கிற இதுல இந்த கொஸ்டின்ல சொல்றது என்னன்னா அவங்க லிபர்ட்டி இருக்கு, யாரு என்ன வேணும் சூஸ் பண்றதுக்காக. நமக்கு அதுதான் இருக்கு, என்ன நடக்கணும், ரைட்டா போகணுமா ராங்கா போகணுமா நமக்கு லிபர்ட்டி கொடுத்துட்டாரு. சோ நம்ம சேஞ்ச் ஆகுறது அந்த கிங்டம்க்கு போனோமா வேண்டாவா அப்படி நம்ம கையில தான் இருக்கு அப்படி நான் புரிஞ்சுட்டேன். Thank you, sister. Any other comments? இந்த கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. எதனா டவுட்ஸ் இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? இதெல்லாம் புரிஞ்சிருச்சுங்க. ஸோ இவங்க எதுக்காக ராஜா வேணும் அப்படி கேட்குறாங்க? அந்த மற்ற ஜனங்க மற்ற தேசத்துல ராஜா ஆள்றாங்க இல்லையா, அது மாதிரி இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. ராஜா நமக்கு ஆளணும், நமக்குன்னு ஒரு ராஜா இருக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துருச்சு அவங்களுக்கு. ஆமா, இங்க நமக்கு ஒரு பாட்டம் ஒண்ணு இருக்குது. புது சிருஷ்டிகள் இருக்கிற நமக்கும் யார் ஆளணும்னா தேவன் தான் ஆளணும், அங்கே மாம்சிக இஸ்ரேலுக்கு மாதிரி. ஆனா அவங்கள எப்படி ஒரு உலகத்துக்கு பார்த்து அப்படி அவங்க அந்த அட்ராக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அப்படி நம்ம எப்போ அப்படி ஆயிட்டோம்னா திருப்பி நம்ம கஷ்டமான சூழலுக்குள்ள போக வேண்டியது வரும். ஏன்னா ராஜா வந்துட்டா எப்படி எப்படி நடக்குமோ எல்லாமே தேவன் அவங்களுக்கு சமையல் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க அடம் பிடிச்சிட்டு எனக்கு அப்படிதான் வேணும் அப்படி சொல்றாங்க. எதுக்கு ராஜாக்கள் வேணும் அப்படி திருப்பி கேட்கறாங்க அவங்க? பிரதர் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே இருந்து அந்த நியாயாதிபதிகள் ஆளுந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சிச்சு. ராஜா வந்தாங்கன்னா இன்னும் நம்ம சுலபமா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அப்படின்னா முன்னாடியே தேவன் கிளியரா சொல்லியிருக்காங்க தானே சிஸ்டர்? சவுல் அப்பாயிண்ட் பண்றதுக்கு முன்னாடியே ராஜாக்கள் வந்தா இப்படி நீங்க அடிமையிலே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படிதான் அறிவிச்சிருக்காங்க.
ஆமா அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க வந்து அதை புரிஞ்சுக்கல. அவங்க புரிஞ்சுக்காம அவங்களோட எண்ணம் எப்படியா இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க கேட்டிருப்பாங்க அப்படின்னு. எஸ் சிஸ்டர். அவர் சொல்றாரு, எங்களை ஆள்றதுக்கு ஒரு ராஜா வேணும் எஸ் நேம் சேக். அப்படிதான் கேக்குறாங்க அவங்க. கரெக்ட். ஸோ இப்போ அவங்க ராஜாக்கள் வேணும் அப்படி சமூவேலுக்கு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அட்லீஸ்ட் நாங்களும் வந்து இந்த நியாயாதிபதிகள் மூலமா தேவனுக்கு கீழ்ப்படியாம நாங்க இருக்க முடியல. ஆனா இந்த ராஜாக்கள் வந்துட்டா நாங்களும் தேவனுக்கு கீழ்ப்படுவோம். உம் ஸோ அப்படிப்பட்ட எண்ணமும் சொல்றாங்க. ஸோ அதனால எங்களுக்கு ராஜா நீங்க கொடுத்துருக்கீங்களா, நான் அப்போ வந்து உங்களுக்கு கீழ்ப்படி தேவனுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் நடப்போம் அப்படி சொல்றாங்க. ஆனா அப்படி நடந்துச்சுன்னா முடியல அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஓகே. அது இன்னொரு பாயிண்ட் கூட என்ன சொல்றேன்னா, நீங்க முதிர் வயது ஆயிட்டீங்க. சாமுவேல சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு வயசு ஆயிடுச்சு, உங்களுடைய குமாரர்களும் சரியா வழி நடத்த மாட்டாங்க, அதனால எங்களுக்கு வந்து நியாயம் விசாரத்துக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்றாங்க. இங்க அல்டிமேட்டா தேவனே அவங்களுக்கு வந்து வேணாம் ஆளுகை செய்யறதுக்கு அப்படி அவங்களுக்கு புரிஞ்சுக்கல. ஃபர்ஸ்ட் தேவனே அவங்களை நேரம் அவங்களோட ஜனங்களா இருந்து தேவனே ஆளுகை செய்யறாங்க அப்படியோட எண்ணமே அவங்களுக்கு இல்லை. ஸோ இப்போ நமக்கும் ஒரு பாட்டம் தான். இப்போ நம்ம புது சிருஷ்டிகளா இருந்து நம்ம நேர ஆளுகை செய்யறது அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு நமக்கு தலையா இருக்கிறது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஸோ இதுல நம்ம வந்து இது தள்ளி போயிட்டோம்னா திருப்பி நம்ம விதமான சூழல் வந்து நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்? ஓகே பிரதர், நெக்ஸ்ட் போகும். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ 20ஆம் கொஸ்டின் தமிழ்ல யாரு படிக்க முடியும்? நான் படிக்கிறேன். ஓகே. இஸ்ரேலில் காணப்பட்ட கோத்திர பிரிவுகளின் வழக்கத்தை விளக்கவும். அதுக்கு இஸ்ரேல் முழுவதும் ஒரே தேசமாக ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர்களின் கோத்திர பிரிவுகள் யாக்கோபின் மரணத்துக்கு பிறகு எப்பொழுதும் காக்கப்பட்டு வந்தது. ஒவ்வொரு கோத்திரமும் குடும்பமும் குறிப்பிட்ட நபர்களை பிரதிநிதிகளாக அல்லது அதிகாரிகளாக நியமித்து வந்தார்கள். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த அநேக வருஷங்களிலும் இப்பழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வந்தது. இவர்கள் ஜனத்தின் மூப்பர்கள் அல்லது பிரதானிகள் என்று அழைக்கப்பட்டனர். இவர்களையே மோசே கனப்படுத்தி அரசாங்கத்தின் அதிகாரிகள் ஆக்கினார். மாறாக அதிகாரம் முழுவதையும் தன்னிடமும் தன் சொந்த குடும்பத்தாரிடமும் வைத்துக் கொள்ள விரும்பியிருந்தால் அவர்களுக்கு இப்பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்க மாட்டார். தேங்க்யூ சிஸ்டர். இந்த கொஸ்டின் அப்படி இங்கிலீஷ்ல வாசிக்க முடியும் அன்போட இருக்கிறோம். அனு சிஸ்டர் வாசிக்கலாம். எஸ் பிரதீஷ். Okay, brother. Anu sister. ஹலோ, கேக்குதா பிரதர்? எஸ் சிஸ்டர் கேக்குது. நீங்க தமிழ்ல தானே? இங்கிலீஷ்ல சிஸ்டர், தமிழ் ஆச்சு. ஓகே. Explain the custom of the tribal division in Israel. போடுங்க brother. While Israel as a whole constituted one nation, yet the tribal division was ever recognized after Jacob's death. Each family or tribe, by common consent, elected or recognized certain members as its representatives or chiefs. This custom was continued even through their long slavery in Egypt. These were called chiefs or elders, and it was so to these the Moses delivered the honor and power of civil government, whereas had he desired to centralize power in himself and his own family, this would have been the last men to honor with power and office. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த கொஸ்டின் உங்களோட புரிதல் தெரிவிக்க முடியும் அன்போட அழைக்கிறோம். நான் சொல்றேன். எஸ். இஸ்ரேல் எல்லாமே எல்லாம் ஒரு தேசமாக அங்க ஏற்பட்டுடுது.
அப்ப யாக்கோபு மரணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய கோத்திர பிரபுக்கள் எல்லாம் எப்பவுமே முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே அதை காத்துக்கிட்டு வர்றாங்க. அவங்க ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்தும் குடும்பத்துல இருந்தும் ஒரு குறிப்பிட்ட நபர்களை அவங்க பிரதிநிதியாவோ அல்லது அதிகாரியாவோ நியமிச்சுக்கிறாங்க. அவங்க அடிமைத்தனத்துல அந்த இருக்கும்போது கூட இதே மாதிரி அந்த பழக்கம் தான் அவங்க கிட்ட கடைபிடிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இவங்களதான் ஜனங்களுடைய மூப்பர்கள் அல்லது பிரதானிகள் அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. இவங்களையே தான் அங்க மோசே கனப்படுத்துறாரு. அரசாங்கத்தினுடைய அதிகாரிகளாகவும் அவரு ஆக்குறாரு. ஒவ்வொருத்தரையும் இந்த மாதிரி இருக்கவங்கள தான் ஆக்குறாரு. அப்படி இல்லாம அதிகாரத்தை முழுவதையும் அவர் தன்னிடக்கிட்டயே வச்சுக்கிட்டு தன்னுடைய சொந்த குடும்பத்துக்கிட்டையும் தனக்கு வேண்டியவங்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவரு விரும்பி இருந்தாக்கா அவங்களுக்கு இப்படியான ஒரு அந்தஸ்தெல்லாம் கொடுத்திருக்க மாட்டாரு அப்படிங்கறத இந்த பேரால. எஸ் மேம், தேங்க்யூ. மற்ற சகோதர சகோதரர் எனி அதர் கமெண்ட்ஸ்? சொன்னதுதான் இஸ்ரேல் தேசம் எல்லாமே ஒரு ஒரு 12 கோத்திரமும் ஒரே தேசமாக தான் காணப்பட்டுச்சு. என்னதான் ஒரே தேசமா இருந்தாலும் 12 கோத்திர பிரிவுகள் அங்க இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அது ஒன்றும் பிரியல அப்படிங்கிறதையும், ரெண்டாவது அந்தந்த கோத்திரத்துக்கு அந்தந்த பிரதிநிதிகள் அந்த ஆள்றதுக்கு அந்தந்த பிரதிநிதிகள் காணப்பட்டாங்க. நம்ம முதலே பார்த்தோம். மோசே என்ன பண்ணார், ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்தும் அவங்க மத்தியிலே அவங்களுடைய கோத்திர பிதாக்களையே அங்க என்ன பண்ணாருன்னா பிரதிநிதிகளாக வச்சார். அப்படிதான் அங்க இருந்துச்சு. இது எகிப்து அடிமைத்தனத்துல இருந்து வந்ததுல இருந்து அது கடைபிடிக்க வந்துச்சு, இருந்துகிட்டு தான் இருந்துச்சு அப்படின்னு கூட அங்க சொல்றார். அந்த ஜனங்க தான் மூப்பராகவும் பிரதானிகளாகவும் அழைக்கப்பட்டாங்க. இப்படிதான் மோசே என்ன பண்ணாருன்னா அந்தந்த கோத்திர பிரபுக்கள் எல்லாம் பிரதிநிதிகள் எல்லாம் கனப்படுத்தி வச்சிருந்தாரு. இவரு இந்த ராஜா வேணும்னாங்களே அந்த மாதிரி அவங்க நினைச்சிருந்தாருன்னா அவருடைய கோத்திரத்துல இருந்து மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து அவருடைய கோத்திரத்துல இருந்து ஒரு பிரதிநிதியை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனா மோசே அப்படி செய்யல. அப்படி செய்யறதுக்கு இவருக்கு அதிகாரமும் கூட இருந்தது, ஆனாலும் அவர் செய்யலங்கிறத இங்க சொல்றாங்க. Thank you. Thank you, sister. Were any other points? பிரதர் இப்போ எல்லாம் சிஸ்டர்ஸ் சொன்ன மாதிரிதான். இல்ல எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட் அப்படின்னா லேவி குடும்பத்துல தான் இவர் இருந்தாரு மோசே. ஒரு நிமிஷம். மோசே ஒரு லேவியனா இருந்தாரு. அப்ப அங்க 12 கோத்திரங்கள் இருக்கும்போது அந்த 12 கோத்திரத்துல இவரோட கோத்திரத்துக்கு மட்டும் எந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜோ எதுவுமே கொடுக்கல. எல்லா கோத்திரத்திற்கும் கோத்திர பிரபு அப்படின்பாங்க. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தலைவர்களை வச்சுதான் அவங்க ஆளுகை பண்ணாங்க. இப்ப நான் இங்க சொல்ல விரும்புற பாயிண்ட் என்னன்னா, மோசே இந்த விஷயங்களை செஞ்சு வழி நடத்திட்டு இருக்கும்போது அவருடைய கோத்திரத்துக்கு அவருடைய அந்த பிரதர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவர் எந்தவித சிறப்பான சலுகைகளும் செய்யல. எல்லாரும் ஈக்குவலா தான் அந்த ஒரு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. ஒருவேளை அவங்க அப்படி செஞ்சுட்டு இருந்தா அவங்களே கடைசி ஆயிருந்திருக்கும் அந்த பொசிஷனுக்கு. அப்படி நம்ம அந்த கடைசி பார்க்கலாம். அந்த பவர், அந்த ஆனர் வித் பவர் அண்ட் ஆபீஸ், அந்த வேலைக்கு அப்படி நம்ம பிரதர் இங்க மென்ஷன் பண்றாங்க. வேற எதனா அதர் பாயிண்ட்ஸ் இருந்தா தெரிவிக்கலாம். இல்ல எல்லாருக்கும் புரிஞ்சு அப்படின்னா நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரதர், நமக்கும் அது ஒரு பாடம் தான் பிரதர். So we should see everyone in equal without any discrimination. Yes, yes. Yes, thank you. So any other points? The next question கலந்து போடலாமா? Okay, brother. Okay. 21ஆம் கொஸ்டின் தமிழ்ல வாசிக்க முடியும். அந்த சகோதரர்கள் அழைக்கிறோம். இந்த அரசாங்கத்தின் கீழ் இருந்திட்ட ஆளும் அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரைகள் என்ன?
சமுதாயத்தை ஆளும் அதிகாரிகளுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட அறிவுரைகள் எளிமையும் நேர்மைக்கும் பரிசுத்தத்துக்கும் மாதிரியாக அமைந்திருந்தது. மோசே ஜனங்களிடம் இந்த நியாயாதிபதிகளை பார்த்து, நான் கூறுகிறதாவது, நீங்கள் உங்கள் சகோதரரின் வியாச்சியங்களை அதாவது காரணங்களை கேட்டு இருபத்தத்தாராகிய உங்கள் சகோதரருக்கும் அவர்களிடத்தில் தங்கும் அந்நியனுக்கும் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நியாயத்திலே முகத்தாட்சிணியம் பாராமல் பெரியவனுக்கு செவி கொடுப்பது போல் சிறியவனுக்கும் செவி கொடுக்க கடவீர்கள். மனுஷன் முகத்திற்கு பயப்படாதீர்கள். மனுஷன் முகத்துக்கு பயப்படுவீர்களாக. நியாய தீர்ப்பு தேவனுடையது. உங்களுக்கு கடினமாயிருக்கும் காரியத்தை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், நான் அதை கேட்பேன் என்றான். மோசேயின் மரணத்திற்கு பிற்பாடு கடினமாயிருக்கும் காரியங்கள் கர்த்தரிடத்தில் பிரதான ஆசாரியன் மூலமாக நேரடியாக கொண்டு வரப்பட்டது. ஊரின் மற்றும் தும்மி மூலமாக ஆம் அல்லது இல்லை என்று கர்த்தர் உத்தரவளித்தார். இந்த உண்மைகளை பார்க்கும்போது நேர்மையற்ற ஆசாரியர்கள் தங்கள் சுய லாபத்துக்காகவும் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தவும் இந்த புஸ்தகங்களை எழுதியிருப்பார்கள் என்று சொல்வது நியாயமாகுமா? அவ்வாறு இருந்தால் அம்மனுஷர்கள் தங்களுடைய நோக்கங்கள் நிறைவேறும் பொருட்டு மாற்றி எழுதியிருப்பார்களே அன்றி அவைகளை இப்படி எழுதியிருக்க மாட்டார்கள். அதாவது வேதத்தில் தீர்மானமாக எழுதியிருக்கிறபடி இஸ்ரவேலின் பிரதான அதிபதியானவர் தங்களுடைய சொந்த கோத்திரத்தில் இருந்து அதிகாரிகளை நியமிக்காமல் தேவனுடைய வழிகாட்டுதலின்படி சமூகம் அந்த அதிகாரங்களை ஆசாரியத்துவத்தில் இருந்து பிரித்து ஜனங்கள் கையில் ஒப்படைக்க முன் வருவாரா? இப்படி இருக்க ஆசாரியர்கள் தங்கள் சுய லாபத்திற்காக வேதத்தை எழுதியிருப்பார்கள் என்று ஒருவர் நினைத்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்மானமாக இருக்குமா? தேங்க்யூ சிஸ்டர். அப்படியே இந்த கொஸ்டின் இங்கிலீஷ்ல வாசிக்க முடியும். அன்பழகம். May I, brother? Yes. Yes. 21 question. What were the instructions given to the civil rulers under this government? 49 page 1, 2 paragraph. The instruction given those appointed to the civil rulership as from God are a model of simplicity and purity. Moses declares to the people in the hearing of these judges, I charged your judges at that time, saying, hear the causes between your brethren, and judge righteously between every man and his brother, and the stranger, foreigner that is with him. Ye shall not respect persons in judgment, but ye shall hear the small as well as the great. Ye shall not be afraid of the face of man. For the judgment is God's, and the cause that it too hard for you. Bring it unto me, and I will hear it. Deuteronomy 1:16-17. Such hard cases were offered after Moses' death, brought directly to the Lord through the high priest, the answer being yes or no by the Urim and Thummim. Okay. In view of these facts, what shall we say of the theory which suggests that these books were written by Knavish priests to secure to themselves influence and power over the people? Would such men, for such a purpose, forge records destructive to the very aims they sought to advance, records which prove conclusively that the great chief of Israel and one of their own tribe, at the instance of God, cut off the priesthood from civil power by placing that power
in the hands of the people. Does anyone consider such a conclusion reasonable? Thank you, sister. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த கொஸ்டின்ல உங்களோட நீங்க தெரிவிக்கலாம். முதல்ல யாரும் சொல்ல முடியும்? சொல்றேன் சார். என்ன கொஸ்டின்னா, அரசாங்கத்திற்கு இருந்துட்டு ஆளும் அதிகாரங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை என்ன அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசாங்கத்துல அந்த அதிகாரிகளுக்கு என்ன எப்படியெல்லாம் அரசாங்கம் கொண்டுட்டு வரணும், ஜனங்களை ஆளணுங்கிற ஒரு அறிவுரை கொடுக்கறாங்க. எப்படி கொடுக்கறாருன்னா, மோசே தான் அங்க என்ன பண்றாரு, நியாயாதிபதிகளை பார்த்து சொல்றாரு, நீங்க உங்க சகோதரர்களை என்ன ஏதாவது காரணம் தப்பு இருந்துச்சோ, அவங்க என்ன முறையிட வந்திருக்காங்களோ அதை கேளுங்க. கேட்டு இரு பட்சத்து 2 பேத்துக்கிட்டையும், உங்க சகோதரர் எல்லாருமே உங்க சகோதரர் தான். அப்ப 2 பேத்துடைய அந்த காரியத்தை கேட்டுட்டு அதன்படி நீ தீர்ப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த தீர்ப்புல என்ன இருக்கக்கூடாது, ஒருவேளை உங்க சகோதரா இருக்கலாம், ஒருவேளை அந்நியனா இருக்கலாம். நீங்க உங்க சகோதரருக்காக தீர்ப்பு செய்யக்கூடாது. அப்ப தீர்ப்பு செய்யும்போது நியாயம்படி முகத்தாட்சினை பார்க்காம செய்யுங்க. பெரியவனா இருந்தாலும் சரி, சிறியவங்களா இருந்தாலும் சரி, அவங்க சொல்றதை கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க, தீர்ப்பு சரியான தீர்ப்பு சொல்லுங்க. மனுஷ முகத்துக்கு நீங்க என்ன பண்ணிடாதீங்க, பயப்படாதீங்க. இங்க நம்ம சகோதரானே அப்படின்னும் பயப்படாதீங்க. இல்ல அந்நியவன் முகத்தாட்சினை வைக்காம அந்நியன் தானே அப்படின்னும் செஞ்சிடாதீங்க. அப்போ நியாய தீர்ப்பு எப்படி இருக்கணும், தேவனுடையதா இருக்கணும். அப்போ முகத்தாட்சினைய வச்சுட்டு நீங்க தீர்ப்பு சரியா சொல்லாம இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி உங்களால முடியலன்னா மோசே சொல்றாரு, என்கிட்ட கொண்டுட்டு வாங்க அப்படின்னாரு. இப்போ மோசே இருக்கிற வரைக்கும் அப்படிதான் பண்ணுனாங்க. ஆனா மோசே இறந்ததுக்கு அப்புறம் இப்ப கடினமா இருக்கிறத, இப்ப மோசைக்கு அப்புறம் யாருன்னா பிரதான ஆசாரியர் தான் அங்க அந்த தீர்ப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா கடினமா இருக்கிறத என்ன பண்ண முடியும், மோசே இல்ல. இப்ப என்ன பண்றாங்கன்னா, தேவன்கிட்டயே போய் அங்க கர்த்தர்கிட்டயே போய் கேக்குறாங்க. அது எது மூலம்னா, ஆசாரியர் உடையில நம்ம பார்த்தோம் இல்லையா, டேபர்னக்கல் படிக்கிறப்ப பிரதான ஆசாரியர்கள் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மார்பதகத்திட்ட 2 பை இருக்கும். 2 பையிலையும் ஒவ்வொன்றையும் ஊரிம் தும்மிங்கிறத வச்சிருப்பாங்க. இதன் மூலமா தேவன் என்ன உத்தரவு சொல்றாங்களோ அந்த உத்தரவை வந்துதான் ஜனங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அவங்க எவ்வளவு பெரிய ஒரு நேர்மை உள்ளவங்களாக இருந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க அந்த ஆசாரியர்கள் நேர்மை இல்லாதவங்களா இருந்திருந்தா, ஆமா, ஏன்னா எல்லாரும் ஜனங்கள்லாம் வெளியே தான் இருப்பாங்க, ஆசாரியர்கள் மட்டும்தான் அங்க அந்த இதுல மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் கேட்க முடியும். ஒருவேளை இவங்க சுயநலம் உள்ளவங்களா இருந்திருந்தா, இவங்க பொய்யா தேவன் தான் சொன்னாரு, இப்படிதான் சொன்னாரு, எங்களைதான் அங்க பிரதிநிதியா வைக்க சொன்னாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்பேற்பட்ட ஆசாரியர்கள் இல்ல. அவங்க நல்ல ஒரு நல்ல ஒரு குணலட்சணம் உள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்க சுய லாபத்துக்காக அவங்க எந்த அதிகாரமும் செலுத்தல. அந்த புத்தகத்தை எழுதுனது கூட நியாயமா தான் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு கூட இங்க சொல்றாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சிஸ்டர். அன்புக்குரிய சகோதர சகோதரி, நெக்ஸ்ட் யாரும் உங்களோட கருத்துக்கள் தெரிவிக்க முடியும்? நெக்ஸ்ட் யாரு சொல்ல வருங்க? அதேதான் சொல்லணும் பிரதர் சொன்ன. ஓகே ஓகே ஓகே. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வேற எதனா கருத்துக்கள் இதுல, வேற எதனா கேள்வி? அப்போ நிறைவு செய்யலாமா? இனி நீங்க நீங்கள் படிச்சுட்டு. ஓகே, தேங்க்யூ. இப்பேற்பட்ட மேன்மையுள்ள சத்தவச்சனம் கொடுத்த பிதாவான தேவனுக்கு நம்ம ரட்சகர் மீட்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவரைய நன்றிகள் இருக்கிறோம். அப்படி இதுல கலந்துகிட்ட அனைத்து பரிசுத்தவான்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. சாரி பிரதர், ஆக்சுவலி ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, யூரிம் தும்மிம் அது பார்க்கும்போது ஊரிம்க்கு
லைட்ஸ், தும்மிம்னு பர்ஃபெக்ஷன். ஸோ இங்க 2 வச்சுட்டு தான் அவங்க டைரக்டா போயிட்டு ஹை பிரிஸ்ட் போயிட்டு அவங்க சொல்றாரு எஸ் ஆர் நோ, பண்ணணுமா வேண்டாவா அப்படி. ஸோ இங்க என்னன்னா சொல்லப்பட்டிருது ஆக்சுவலா இந்த அடுத்த பேராகிராஃப்ல என்ன சொல்றேன்னா, இது அன்டிசானஸ்ட்ல மீன்ஸ் டிசானஸ்டா எழுதலாம், சொல்லப்படலாம். இப்படி அவங்க பிரீஸ்ட் வந்து புக் வந்து டிசானஸ்டா எழுதப்படலாம். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் வரணும், பவர் வரணும், அப்படி எல்லாம் பண்ணல. ஸோ அதுக்கு ஒரு சிவில் பவர் கொடுக்கப்பட்டது. அவங்க ஒரு பவர் இருக்கு, அவங்க என்ன லிபர்ட்டி இருக்கு, என்ன வேணும் அப்படி பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட்ல என்ன கிங் மோசஸ் இருக்கோ, அதுக்கப்புறமா தேர் ஹை பிரீஸ்ட் வந்து என்ன சொல்றாங்களோ அதுதான் டைரக்டா நடந்துச்சு. ஸோ அப்போ இருக்கும்போதே அவங்க நல்லதா இருந்துச்சு. ஆனா இதுல என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வெளிச்சம் இல்லாம போயிடுச்சு. ஏன்னா இஸ்ரேல் பீப்புளோட பிரெயின் வந்து எப்பவுமே ஈஜிப்ட்ல தான் இருக்கு. ஸோ எப்பவுமே அவங்க மாத்தி மாத்தி இருந்துட்டே இருப்போம். ஸோ அப்படி அங்கே இருக்கும் முறுமுறுக்கு பண்ணிட்டே இருக்கு. அப்படியே இங்க என்ன சொல்றேன்னா ஊரிம் அண்ட் திம்மீம் அப்படின்னா லைட்டு அவங்களோட, நான் என்னோட கருத்துக்கள் சொல்றேன், அவங்களுக்கு அவ்வளோ பிரெயின் ஒரு ஆலோசனைகள் இல்லாம போயிடுச்சு. ஏதோ ஒண்ணு பேசணும் அப்படிதான் பேசிட்டு அந்த பர்ஃபெக்ஷன் இருக்கும் போதே அந்த பர்ஃபெக்ஷன் இல்லாம பிஹேவ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க இட்ஸ் ஒன் ஆஃப் த சிச்சுவேஷன் அவங்க வந்துச்சு, கண்டிப்பா நமக்கு கிங் வேணும், அது ஒரு பிரெயின் வந்து ஸ்டேபிளா இல்ல அப்படி நான் என்னோட கருத்துக்கள் சொன்னேன்னு நினைச்சிட்டு. சாரி ஃபார் த இன்டரப்ஷன், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. ஸோ இப்போ இறைவன் இணைஞ்சிட்டு படிக்க முடியும். சகோதரி மரியாள் அவர்கள் முடிவு ஜெபத்தில் வழிநடத்த முடியும். சகோதரி நிர்மலானும் நம்ம அனைவர் சார்பாக நம்ம அழைக்கிறோம். இரவின் இனிய கீதங்கள். அன்பு சகலத்தையும் நம்பும். 1 கொரிந்தியர் 13:7. கிறிஸ்துவுக்காக நல்ல போர் சேவகர்களாக தீமையை சகித்து கொள்ளத்தக்கதாக பயிற்சி பெற சகலத்தையும் நம்புகிற அன்பே பரிசுத்தவான்களை எதையும் தாங்குகிறவர்களாக ஆக்குகிறது. அதன் நம்பும் தன்மை சுயலாபமாக தீங்கிழைப்பதையே அல்லது கர்த்தருடைய பணியை நிறுத்துவதையோ தடுக்கிறது. மற்றவர்கள் பொறுமை இழந்து ஓடிவிட்டாலும் கூட இத்தகைய அன்பின் ஆவி உடையவர்கள் பொறுமையோடு நல்ல போராட்டத்தை போராடி நம்முடைய இரட்சிப்பின் தளபதியாகிய கிறிஸ்துவை பிரியப்படுத்தலாம். அன்பின் நம்புகின்ற நன்மைகளுக்கு ஏமாற்ற தெரியாது, ஏனெனில் அது லங்குரம் பாய்ச்சப்பட்டதாக இருக்கும். லங்குரம் திரையை கடந்து யுகங்களின் கண்மலையுடன் உறுதியாக இணைக்கப்பட்டு இருக்கிறது. ஆமேன். மகா கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த மாலை நேரத்தை எங்களுக்கு கொடுத்து வேதத்தில் உள்ள காரியங்களை நாங்கள் படித்து புரிந்து கொள்ள செய்து வருகிற கிருபைக்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா, இன்றைக்கு கூட நாங்கள் தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எவ்வளவோ அவர்களுக்கு வேண்டிய நீதியும் நியாயத்தோடும் வழி நடத்தி வந்தாலும் அவர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் மீறி நடந்ததை பற்றி நாங்கள் படித்தோம் தகப்பனே. இன்னும் வரக்கூடிய நாட்களில் நாங்கள் அநேக காரியங்களை படித்து புரிந்து கொள்ள நீர் எங்களை வழிநடத்தும்படியாக மன்றாடுகிறோம் தகப்பனே. ஆரம்பம் முதல் முடிவு வரை பிரசனம் எங்களோடு இருந்து வழிநடத்தின கிருபைக்காக கோடான கோடி நன்றி தகப்பனே. அப்பா, இணைப்பில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகளும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக மன்றாடுகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை பிரசனம் எங்களோடு இருந்து வழிநடத்தின கிருபைக்காக எங்கள் இரட்சகரும் மீட்பெரும் போதகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனும் அன்பும் இருந்த பரலோக பிதாவே.